ஹாய் ஜலகுட்டீஸ், அன்னியாசியோ. நான் உங்கள் மேஹூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இனிமாச்சும் காதலி சீசன் 2 பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோட் வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சுல்ல. என்னாலே பேசும்போது சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஜியான் குட்டி அண்ட் வி குட்டியோடைய சண்டை வேறு லெவலுக்கு இருந்துச்சு. யூனாக்காக அவனுங்க அடிச்சுக்கிறதும் வேறு லெவல். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா, யூனாவும் வீட்டே மறுபடியும் வீட்டேனே வருது. யூனா ஜியான் 3 பேர் அப்படியே ஜாலியாக உட்காந்து விளையாடுறாங்களா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜிமின் என்ன பண்ணுறான், ஜேகேயோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். இவனை அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு சரின்னு சொல்லி அவள் வீட்டுக்கு, அவள் இப்போ பிஜியில் தங்கியிருக்கா இல்லையா ஒருத்தவங்க ஆன்டி அங்கிள் வீட்டில், அங்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவள் கிளம்புறான். இவனை மாமும் டேடும் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. அவங்க பக்கத்தில் தானே இருப்பாங்க. ஸோ இவனை பார்த்துட்டு இவனை அப்பா என்ன பண்ணுறாங்க, இவனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, என்னப்பாங்கிறா, கிளம்பிட்டியா, உன்னை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல இன்னைக்கு அப்பா அம்மா கூட இரண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. இவனா மாம் ஆமாண்டி, நாங்கள் தான் இருக்கோமே, நீ ஏண்டி தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நான் தனியாலாம் இல்லைம்மா, அங்கே என்னை பார்த்துக்க 2 பேர் இருக்காங்க, என் மேலே அன்பை கொட்ட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ, பெற்றவங்கள விட யாரோ 3வது மனுஷங்க பெருசாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இவங்க அந்த நேரம் வெளியே வரான். ஆமாம், அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா அவன் ஏன் தனியாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே வந்துட்டான் எங்களை குத்தம் சொல்கிறதுக்குனே அப்படின்னு நான் மாம் சொல்ல, இல்லைம்மா நான் வரேன், நாளைக்கு வரேன், ஓகேயா, இன்னைக்கு நான் ஃபோனில் உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன்ல, அங்கிள் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, செஸ்ட் பெயின்னு சொன்னார் அதான் அப்படின்றா. ஓ சரி பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவனை அப்பா அம்மாவுக்கு ஒரு பக்கம் கவலை கில்ட்னு சொல்லி எல்லாமே, இன்னொரு பக்கம் எப்படியோ அகெயின் ஜிமின் அண்ட் யூனா அவள் பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வரா அவளே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படியே போக டேஸ் ஸ்கிப் பண்ணால் நம்ம பர்ம்கியூ அண்ட் ஸ்வீட்டி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பீச் ரெசார்ட்டில் வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்ம்கியூ ஸ்வீட்டிக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வெட்டிங் ரிங் எடுத்துகிட்டு வர்றது நம்ம ஜியானும் வியும் கொண்டு வராங்க க்யூட்டாக. ஜியான் வி கையை பிடிச்சிட்டு இடையில வரும்போது தெரியாதனமாக வி ஒரு இடத்துல விழுந்துட, எனக்கு இது எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கதைக்கு ஒரு ஃபேனாக நான் யோசிக்கும் போது என்னென்னா, ஒரு வேளை வேணும்னே ஜியான் வியை தள்ளி விட்டுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்து அப்படின்னு சொல்லி ஜியான் சொல்லிட்டு வியை அப்படியே தூக்கி விட்டு கூட்டிகிட்டு வரான். பரவாயில்ல, அண்ணனா பொறுப்பாக இருக்காருன்னு நான் எழுதியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது சடனாக இப்படி தோணுச்சு, ஒருவேளை ஜியான் வேணும்னே நல்ல பிள்ளை பேர் வாங்கிறதுக்காக வியை தள்ளி விட்டுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நேரம் அப்படியே அந்த வெட்டிங் ரிங் பில்லோ பர்ம்கியூ ஸ்வீட்டிகிட்ட ரிங்கை கொடுக்க, அப்போது ஆன்ட்டி அங்கிளும் பார்த்திங்கன்னா யூனா தங்கியிருக்கா இல்லையா பிஜி, அந்த ஆன்ட்டி அங்கிள் அவங்க அப்படியே ஃப்ரண்ட் ரோவில் இருக்காங்களா. அவங்க பக்கத்துலேயே யூனா அப்பா அம்மா இருப்பாங்க. யூனாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜியானை பார்த்துட்டு க்யூட்டாக அவங்க நடந்து வரதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம், யூனாவுக்கு இந்நேரம் குழந்த பிறந்ததா, அந்த குழந்தையும் சேர்ந்து அயலில் நடந்து வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஆன்ட்டி பக்கத்தில் இருக்கவங்க கேட்டுட்டு, அவங்களுக்கு தெரியாதுல்ல யூனாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஜிமின் கூட இதெல்லாம் தெரியாதுல்ல, இவங்க யூனா அம்மா தானே, யூனாவை பற்றியா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. யூனாவுக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு அவங்க மாம்கிட்ட கேட்க, அவங்களுக்கு அவங்க மாமுக்கு தெரியாதுல்ல, ஜிமினும் யூனாவும் சொல்லலை இவங்களுக்கு அவங்க 2 பேரும் கப்புள்ஸ் அப்படிங்கிறது. அதை அவங்க மாம் தெரியாமல் உளறி கொட்டிடுறாங்க. ஜிமினும் யூனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சொல்லி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு அவள் எல்லாத்தையும் மறக்க தான் வீட்டை விட்டு வெளியே உங்கள் வீட்டில் தங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, எதுவும் வருத்தப்படலை, அவள் ஏன் உண்மையை மறைச்சா போய் சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்படாமல் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பர்ம்கியூ ஸ்வீட்டி மேரேஜ் நல்லபடியாக முடிய அப்படியே அவங்க ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. பர்ம்கியூவும் ஸ்வீட்டியும் அவங்களோட அந்த வெட்டிங் ஃப்ளவர் பொக்கெட்டை தூக்கி
போட அப்படியே பின்னாடி பார்த்த மாதிரி நிற்க ஜிமின், யூனா, லின், ஜேகே, டேயுங்கெலாம் வந்து அந்த 3 ஜோடியும் மீதி இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா வெட்டிங்க்கு வந்தவங்களுக்கு, அவங்களுக்காக வந்து வழி விடுறாங்க. எல்லாம் ஒதுங்கி போக அப்படியே எல்லா கப்புள்ஸ் அப்படியே ஒதுங்கி போக ஸ்வீட்டி பார்க்குறா. ஓய் லவ் பேர்ட்ஸ், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி பர்ம்கியூ ஸ்வீட்டி வந்து ஜிமின் யூனாவை சென்டரில் நிற்க வைக்க, ஏய் வேணாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல, கம்மான் லவ் பேர்ட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஸ்வீட்டி பர்ம்கியூவும் பார்க்குறாங்க. அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பர்ம்கியூ என்ன பண்ணுறான், பெரும் மூச்சு விட்றான். என்னடான்னு சொல்லி ஸ்வீட்டி கேட்க, இல்லை டேயூ லின்னோட ஃப்ளவர் பக்கெட்டை பிடிச்சி தான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ மீன் சாரி, அது வந்து உன்னை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்ல அதை சொன்னேன். இப்போ நீயும் நானும் மேரேஜ் பண்ணி உன்னோட ஃப்ளவர் பக்கெட்டை தூக்கி போட போகிற. ஹோப் இனிமே வர பார்ட்ஸும் சாரி இனிமே வரப்போகிற நம்ம ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக அப்படின்னு சொல்லி பர்ம்கியூ சொல்ல, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமாக தூக்கி போட ஜிமின் பிடிச்சிட்டு யூனாட்ட கொடுக்குறான் பொக்கேட்டை. எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. பர்ம்கியூ ஹனிமூனுக்கு போகிறான். இங்கே ஆஃபீஸில் யூனா மட்டும்தான் இருக்காளாம். ஸோ டேயூ வரல, பர்ம்கியூ கூட இல்லை. அகைன் அவங்க திரும்பி வர எல்லாம் பழைய மாதிரி ஆக இப்படியே டேஸ் போகுது. லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஜிமின் யூனாட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியாக பேசலை. ஸ்வீட்டிகிட்ட கால் பண்ணால், இல்லையே நல்லா தான் இருக்காரு அண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியும் சொல்லிடுறா. ஒரு நாள் ஆன்ட்டி அங்கிள் கூட்டிகிட்டு ஒரு மந்த்லி செக்கப்புக்காக யூனா ஹாஸ்பிட்டல் வரா. ஹாஸ்பிட்டலில் அவள் இருக்க ஆன்ட்டி அங்கிள் கூட்டிகிட்டு வெளியே வரா. ஜிமினை பார்க்குறா. ஜிமினா நீனே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு உனக்கு, ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அவன் ஹெட்டில் நெக்லலாம் கை வச்சு பார்க்குறா. உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு கொஞ்ச நாளாக பேசக்கூட இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவும் இல்லை அம்மா நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, ஓய் போய் சொல்லாத, உன் வாய்ஸே சரியில்லை, என்னடா ஆச்சு அப்படிங்கிற யூனா. ஒன்றும் இல்லடி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ என்ன இங்கே எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆன்ட்டி அங்கிளுக்கு தான் மந்த்லி செக்கப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. ஓ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ அவங்கள கூட்டிகிட்டு போ, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே டென்ஷனாக உள்ளே போயிடுறான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஆளை பார்க்க கொஞ்சம் டென்ஷனாக பதட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லி ஆன்ட்டி அங்கிள்கிட்ட, நீங்கள் பர்ம்கியூ காட்ட இருப்பான், அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜிமின் பின்னாடியே யூனா போகிறா. புருஷன் பதட்டமாக இருக்கான்னு எப்படி ஓடுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்ல 2 பேரும் போகிறாங்க. இந்த பக்கம் யூனா ஜிமின் வந்து போன பக்கம் வர அங்கே ஒரு ரூம்குள்ளே ஜிமின் என்ட்ராக இவளும் பின்னாடியே போகிறா. அங்கே போயிட்டு மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக ஜிமின் டேட் அங்கே இருக்க ஷோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஜிமின் யாரோ பெட்டில் இருக்காங்க, போயிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான். யூனா டோரை நாக் பண்ணுறா. ஜிமின் இருங்கப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண ஷாக் ஆகி நிற்கிறான் யூனாவை பார்த்துட்டு. ஏய் நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன யார் உள்ள அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லவும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூனா உள்ளே போகிறா. பார்த்தா ஜிமின் மாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்காங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூனா பக்கத்தில் போக அவங்க மெதுவாக கண் முழிச்சு பார்த்துட்டு யூனா கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரீத்திங் ட்ரபிளாக ஜிமின் மாம் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம்கிட்ட அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். யூனா என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க, அது 3 days பிஃபோர் ஒரு மைல்டு அட்டாக் ஆகிருக்கு, ப்ரெஷர் வேறு ரொம்ப லோவில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, ஏன்டா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறா. யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி யூனா வந்து பதட்டமாக பேச, நான் யார்கிட்டையும் சொல்லலடி, இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்குள்ளே ஏன் எல்லாரையும் பேனிக் ஆக்கிட்டு, அதான் அப்படின்னா புடா ஃபுல், அதுக்கு இப்படியா என்கிட்ட கூட சொல்லலை நீ அப்படின்னு சொல்லி யூனா வந்து கத்த. இல்லை அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரில, ஒரு வேளை வரமாட்டியோன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல ஓங்கி ஒன்று வைக்கிறா யூனா ஜிமினை அப்படியே கன்னத்தில். செம்ம கோவத்தில் அவன் ஷர்ட்டை பிடிக்கிறா. இதை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து அவன் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. நான் அவங்க கூட பேசாமல் பார்க்காம இருந்தது என்னோட கில்ட்னால, ஆனால் நீ அப்படின்னு சொல்லி அகைன் அவனை வந்து அப்படியே தோளில் அடிக்கிறா. ஸ்டில் ஜிமின் மாம் யூனா கையை பிடிச்சிட்ருக்க உட்காந்து கையை பிடிச்சிட்டு அழறா. சாரி ஆன்ட்டி சாரின்னு சொல்லி அழறா. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஜிமின்கிட்ட கேட்க ஜிமின் எதுவும் பேசலை, அவள் அடிச்சிட்டால, அதனால் வந்து அவன் அமைதியாக இருக்க. ஜிமின் டேடு இல்லைடா ப்ளட் ப்ரெஷர் தான் ரொம்ப லோவாக இருக்குது,
கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரியா சாப்பிட்டா சரியாகிடும், மனசில் கவலை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ அங்கிள் ஆச்சு, நீங்கள் கூட சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைடா, அது ஜிமின் சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டுக்கு ரொம்ப வருஷம் கழித்து நல்லது நடந்திருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்க நேரம் ஏன் சொல்லணும்னு தான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. விடுடா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, யூனா ஜிமின் மாமா பார்க்குறா. ப்ளீஸ் ஆண்டி, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும், சீக்கிரம் ஹெல்த்தை சரி பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் பேரப்பிள்ளையை தூக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணாமா அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஜிமின் பார்க்குறான் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் ஒன்றும் புரியல யூனா என்ன சொல்கிறான்னு. இன்னும் உங்களுக்கு 8 months டைம் தரேன், அதுக்குள்ளே உடம்ப தேத்திக்கோங்க, அப்புறம் ஜிமின் பிள்ளைய தூக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்ல வேணாம். கேட்க ஜிமின் மாம் வந்து அப்படி பார்த்துட்டு யூனா கையை இன்னும் இறுக்கி ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் கசிய யூனா ஸ்மைல் பண்ணுறா. அவங்க வந்து அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, நிஜமாவாடா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி பேச முடியாமல் திக்கி கேட்க, ஜிமின் வந்துட்டு யுனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பேக்கில் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஜிமின்கிட்ட தூக்கி போடுறா கோவமா. ஜிமின் பார்த்தா அதில் வந்துட்டு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கு. யுனா இப்போது 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஜிமின் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வர, மாம் டேட் நான் அப்பா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, யூனா ஜிமின் மாமா கையை பிடிச்சிட்டு அலறா. அவங்களும் மெதுவாக எழுந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ண யூனா ஜிமின் டேட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. யூனாவும் ஜிமின் டேடும் யூனாவை பக்கத்தில் கூப்பிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. கன்னத்தில் எல்லாம் அப்படியே அவள் ஃபேஸ் ஒட்டிட்டு சந்தோஷப்படுறாங்க. கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வர ஜிமின் டேட் ஜிமினை ஹக் பண்ணிகிட்ருக்க, டாக்டர் நர்ஸ் அந்த நேரம் உள்ளே வராங்க செக் பண்ணுறதுக்காக. என்னாச்சுன்னு அவங்க பதட்டமாக கேட்க, ஒன்றும் இல்லை டாக்டர், ஏன் அழறீங்க அப்படின்னு, பேஷண்ட்டுக்கு எதுவும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி பதட்டமாக, எனக்கு எதுவும் இல்லை, நான் ரொம்ப நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் வந்து சவுண்டு விட இவனை அப்படியே எழுந்திரிச்சு வரா. ஹாய் யூனா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, எஸ் டாக்டர் நல்லா இருக்கேன், நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் மாம் நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானே நல்லா இருக்கேன்னு சொல்ல, ஜிமின் மாமை செக் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி ப்ரெஷரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாம் யூனாவால் அப்படின்னு சொல்லி ஜிமின் டேட் சொல்கிறாரு. ஆமான்னு அந்த ரிப்போர்ட்ஸை வந்து டாக்டர்கிட்ட கொடுக்க, வாவ் ஜிமின், யூனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதான் காரணமா மேடம் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கலாய்ச்சிட்டு போகிறாரு ஜிமின் மாமா. இன்னும் ஒரு 2 days பெட் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் ஹெல்த்தை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் யூனா ஜிமின் வந்து இன்னும் வந்து பேசிக்கலை. ஜிமினை அடிச்சிட்டால யூனா அப்போலேருந்து அவன் அமைதியாக தான் இருக்கான். யூனா கார் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமின் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரான். கார் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயான அமைதி. எப்படிடா இவர்கிட்ட பேசுகிறதுன்னு சொல்லி ஜிமினுக்கும், ஐயோ இவனை அடிச்சிட்டோமேன்னு சொல்லி யூனாக்கும் வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக 2 பேரும் வந்து எதுவும் பேசாமல் கோவமாக அப்படியே உட்காந்துட்டு வராங்க. ஜிமினும் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி அமைதியாக இருக்கான். யூனாவை பற்றி யோசிச்சுட்டே ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஜிமின் அவனோட வீட்டுக்கு போக, யூனாவும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வரா. இந்த குழந்தைய எதுவும் ஆகிடக்கூடாது, நல்லபடியாக வந்து இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே இவங்க 2 பேரும் இருக்க, யூனா பார்த்துட்டு, ஹே என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா சே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் காரை ரிவர்ஸ் எடுக்க, யூனா திட்டுறா, பைத்தியமாடா நீ அப்படின்னு, இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி வந்து லேட் நைட் ஆகிருக்கும், உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஒரு ஞாபகம் மருதியில் ஏதோ யோசனையில் ஜிமின் என்ன பண்ணிட்டான், அவனோட வீட்டுக்கு வந்து யூனாவை கூட்டிகிட்டு வந்தான். அதாவது யூனாவும் ஜிமினும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு. சாரிடி, நான் ஏதோ ஞாபகத்தில், என்ன ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் திட்டிட்டு, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து யூனாவும் பார்க்குறா ஜிமின் மெதுவாக என்னென்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். யூனா அந்த வீட்டை பார்க்குறா. என்ன ஒரு கோயின்சிடன்ஸில், எந்த ரீசனுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனனோ இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகி
நீ வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அவன் முடிக்கிறான், அவன் பேச தொடங்கி இவன் முடிக்கிறான். சரின்னு ஜிமின் கேட்டானேன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 மாதம் அப்புறம் இப்போ தான் அவள் அகைன் வரா வீட்டுக்குள்ளே. சுற்றி முற்றி பார்க்க வீடு க்ளீனாக நீட்டாக இருக்க. நீ வீட்டை பார்த்துப்பியா இல்லை ஆண்டி பார்த்துப்பாங்களா அப்படின்னு நான் கேட்குறான். ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அதுவா, நான் எப்படி பார்த்துக்க முடியும், நான் பிஸி இல்லை, அப்புறம் மாமால முடியாது, அதான் ஒரு 20 வயசு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், அவள் வந்து வீட்டை க்ளீனாக பார்த்துக்கிறா, அப்படியே என்னையும் என்ன அப்படின்னு நான் முறைக்க, இல்லை என்னோடய ட்ரெஸ் அப்புறம் எனக்கு ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நான் முறைச்சிட்டு யூனாக்கு காண்டாகுது ஜிமின் இப்படி சொல்லவும். ஏன் என்கிட்ட சொல்லலை நீ வந்து மெய்டு வச்சுருக்கேன்னு சொல்லி, அதுவும் 20 வயசு சின்ன பொண்ணுன்னு அழுத்தி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் அடிக்க, இல்லடி அவ அப்படின்னு சொல்ல, இப்போ எங்கே அவ அப்படின்னு கேட்க, மார்னிங் தான் வருவா அப்படிங்கிறான். வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேக் ஹக் பண்ணுறான். தொடாத பொண்ணோட உன்னன்னு, ஏண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, என் ஒய்ஃபை இன்றைக்கி எவ்வளோ பெரிய சூப்பர் நியூஸ் சொல்லியும் இன்னும் அவளை ஹக் பண்ண முடியல, கிஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான் யூனாவை. அவளும் ஜிமினை பார்க்குறா. அவள் கண்ணில் அப்படியே கண்ணீர் வர, ஏய் இங்கே பாருடா, அழாத, இனி அழக்கூடாது, போதும் எல்லாம் அழுதது அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லலாம், எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கீழே முட்டி போட்டு உட்காரான். இவனும் அவள் அப்படியே ஹக் பண்ணுறான். அவள் வயிற்றை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அலறான். இவனாவும் ஜிமின் தலையை அப்படியே கோதி விட ஜிமின் எந்திரிச்சிட்டு லவ் யூ டின்னு சொல்ல இவனாவும் லவ் யூ டோன்னு சொல்கிறான். அவங்க அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்களோட அந்த ஆஸ் யூஷுவல் பால்கனி வியூவில் உட்காந்துட்டு கதை பேசிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஜிமின் அவங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறதுக்காக போக பர்ம்கியூ நான் காரில் வரான். என்னக்கா இங்கே இருக்க, அங்கே வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, வாடா ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். எங்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யூனா கூட்டிகிட்டு போக நேராக வந்து யூனா என்ன பண்ணுறா, சைபர் கேஃபே கூட்டிகிட்டு போக அங்கே டே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப நாள் கழித்து கெஃபேயில் யூனா அவள் ஃபேவரட் ஸ்பாட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. யூ என்னாச்சு ஜிமின், நீங்களும் சண்டை போட்டிங்களா, ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்ப வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மாருடா அப்படின்னு சொல்லி யூனா சொல்லிவிட்டு கெஃபேயில் ஒர்க் பண்ணுறவங்க டே ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்க, என்ன டே சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நான் புதுசாக ஒரு கேக் பேக் பண்ண போகிறேன், நம்ம கெஃபேயில் செல் பண்ண அப்படின்னு சொல்லி டேயிங் சொல்கிறான். என்ன புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கெஃபேயில் ப்ரெக்னென்சி லேடிஸ்லாம் வந்தால் கூட அவங்களால வந்து சாப்பிட முடியலல்ல கேக்ஸ் எல்லாம், ஸோ அவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கேக், ஒன்லி டார்க் சாக்லேட், நோ ஸ்வீட், அன்ஸ்வீட் அண்ட் கொக்கோ யூஸ் பண்ணி எப்படி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நல்லது, பாவம் அவங்க வந்தால் அமைதியாக மற்றவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குறாங்களே, ஸோ அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டே எங்க சொல்ல, வாவ் சூப்பர் டே சார் அப்படின்னு சொல்லி அந்த கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த இன்னொரு ஆள் வந்துட்டு வந்து சொல்கிறாரு, கூட ஒர்க் பண்ணுறவர், சொல்ல மறந்துட்டேன், ஒரு விவிஐபி வெளியே வெயிட் பண்ணுறாங்க, ஆர்டர் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லி டேவை துரத்தி விட, விவிஐபியா யார், சரி நான் பார்க்குறேன், இதை கட் பண்ணி ஷோகேஸில் வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுத்துட்டு போகிறான். அப்படியே வந்து டே வெளியே வரான். பார்த்தா யூனா உட்காந்துட்ருக்கா. டே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ மேடம் தான் அந்த விவிஐபியா அப்படின்னு சொல்ல, புரியல அப்படின்னு யூனா கேட்க, அது உள்ளே வந்து சொன்னாங்க, டே ஒரு விவிஐபி வெளியே வெயிட் பண்ணுறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீதானா அப்படின்னு டே சொல்லிட்டே பக்கத்தில் உட்காரான். இவனை அப்படியே டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, கரெக்ட் தான், பட் அந்த விவிஐபி நான் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் பர்ம்கியூக்கு வந்து காஃபி குடிச்சிட்ருக்க, ஓ சாரா, என்ன சார் மேரேஜ் ஆனதும் விவிஐபி ஆகிட்டிங்களோ, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆகிட்டிங்களோ அப்படின்னு சொல்லி டே இங்கே வந்து சொல்ல, நான் சொன்னானா, ஏன் சார் நீங்கள் வேறு சொன்னவனை கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி பர்ம்கியூ சொல்ல, இவனா அவனும் இல்லைடா அப்படிங்கிறா, வேற யார் அப்படின்னு, ஜிமின் வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து என்ட்ரன்ஸ் இதுவை பார்க்க, நம்ம யூனா வந்துட்டு, இல்லை அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி டே கேட்க, ஆமாம் நீ ஏன் காஃபி குடிக்கல, இரு வரேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே எந்திரிக்க, வேணாம் உட்காரு, நான் காஃபி குடிக்க கூடாது,
அப்புறம் விவிஐபிக்கு அது ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டே சிரிக்கிறான். அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு யூனா ஃபேஸை பார்க்க அவள் ஃபேஸில் அப்படி ஒரு தெளிச்சி, அவ்வளோ ஹாப்பினஸ். அதை பார்த்துட்டே என்னாச்சு என் யூனாக்கு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். அவள் தலையை அப்படியே செஸ்ட்டில் சாய்ச்சிட்டு, யூனா அன்னைக்கு அந்த வீட்டில் உன்னை பார்த்தேன்ல, அப்போது உன் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுடா. ஆனால் அது இப்போது அப்படியே க்ளோ ஆகி உன்னை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க. என் யூனா மாதிரியே இல்லை நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யூனா எந்திரிச்சிட்டு ரெண்டு கையவும் பிடிக்கிறா. அவள் ரெண்டு கையால் அப்படியே வந்து விரலை கோத்துட்டு நான் சொன்னல விவிஐபி இங்கே தான் இருக்காங்கன்னு. யாருடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, யூனா அப்படியே கையை எடுத்து அவள் வயிற்று மேலே வைக்கிறா. அப்படியே பார்க்க பார்க்குறான். யூனா அப்படியே அவனை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ண கண்ணிலேருந்து கண்ணீர் தேம்பி நிற்க, ஆப்போசிட்டில் பெர்ம்கியூ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தவன் யூனா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரான் அழுதுட்டு. வந்து யூனா சேர் பின்னாடி வந்து ஹக் பண்ணுறான். என்ன சொல்கிறதுனே தெரில. யூனாவை அப்படியே சைடில் வந்து ஹக் பண்ணுறான். அப்படியே வந்து குழந்தைய ஹக் பண்ணுற மாதிரி பெர்ம்கியூ ஒரு பக்கம், யூனாவை ஹக் பண்ண ஒரு பக்கம், எல்லாம் ஹாப்பி டியர்ஸோடு இருக்காங்க. யூனாவும் பெர்ம்கியூ கையை பிடிச்சிட்டு அழாதரா லூஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பெர்ம்கியூ யூனா ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே அவளை ஹக் பிரேக் பண்ண ஃப்ரீயாக ஸ்டில் அவளை வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கான். கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய யூனாவும் எதுவும் சொல்லலை. ரொம்ப நேரம் அப்படியே வந்து ஹக் பண்ண மாதிரியே வந்து இருக்கான். பெர்ம்கியூவும் பார்த்து சிரிச்சுட்டு அகைன் அவள் பிளேஸில் வந்து போயிட்டு உட்காரான். ஹாப்பி ஃபார் யூ, எப்போ தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல 2 days பிஃபோர் அப்படின்னு சொல்கிறா. ஓ லவ் யூ அக்கா அப்படின்னு சொல்லி பெர்ம்கியூ சொல்ல லவ் யூ டூன்னு சொல்கிறா. அவளை செஸ்ட்டில் அப்படியே சாய்ச்சிட்ருப்பானா, அப்படியே வந்து சாய்ச்சிட்டு தான் ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பானா. நான் இந்த ஒரு ஃபோட்டோ போடுறேன், அதை பாருங்கள். அந்த மாதிரி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஓகேயா? டேக்கும் அப்படியே வந்து லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் ஹக் பண்ணிவிட்டு யூனா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அகைன் யூனா அப்படியே வயிற்றை டச் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக சொல்கிறேன், என் ஜிமினுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல ஷியோர் அப்படின்னு யூனாவும் சொல்கிறா. ஆமாம், நாங்கள் வந்து பேரெல்லாம் கூட டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெர்ம்கியூ சிரிக்கிறான். எப்போ அப்படின்னு அதுவா, அது அன்னைக்கு பேச்சுலைட் பார்ட்டியில் ஜங்குக் ஜிமின் எல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு செம்ம அலப்பற அப்போது பேசினது. ஜிமின் வந்து கேட்டார், உன் பிள்ளைக்கு யூனா பேர் வச்சால, நீ சொல்லடா என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு அப்படின்னு கேட்டப்போ, உன் ஃப்ரெண்டு வேறு லெவலில் பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு. அப்படியா, என்ன பேருன்னு சொல்லி யூனா கேட்குறா. அவன் கிடக்குறான், நீ வேற அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல, சொல்லுடா அப்படின்னு சொல்லி பெர்ம்கியூட்ட கேட்க, மீனா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பெர்ம்கியூ சொல்ல, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற யூனா. அடுத்த பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி பெர்ம்கியூ சொல்ல, என்ன அடுத்த பேர்? ஆமாம், ஒரு பொண்ணு மட்டும் பிறந்தா எப்படி, இன்னொரு பொண்ணு பிறக்கணும், உன் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் அந்த பொண்ணு பேர் ஜியா அப்படின்னு சொல்லி நம்ம பெர்ம்கியூ சொல்கிறான். ஜியாவா? ஜியா ஏன் அப்படின்னு சொல்லி டேவை பார்க்க வந்துட்டு அந்த பேர் நான் வைக்கல, ஜேகே வச்சான் அப்படின்னு சொல்ல, அடப்பாவி எதுக்கு அப்படின்னு 2 பொண்ணு. அது பெர்ம்கியூ சொல்கிறான், 2 பொண்ணாமா, ஒரு பொண்ணு இவர் பையனுக்கான், இன்னொரு பொண்ணு அவர் பையனுக்கான் அப்படின்னு சொல்லி சிரிக்க டேவும் சிரிச்சிட்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவிங்களா அப்படின்னு சொல்லி இவ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே ஹக் பண்ண இரு அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். கிச்சனில் போயிட்டு வரப்போ அவன் வந்து பண்ணியிருந்தான்ல கேக்கு, அதை எடுத்துகிட்டு வரான். அப்படியே இந்த ஹாப்பி நியூஸ் வந்து சொல்லியிருக்க, கேக் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற யூனா. இல்லைடா, இது நான் ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்காக பண்ணது, எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரில, இப்படி நம்ம கெஃபேல ஒரு கேக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், பட் அது என் ஃப்ரெண்டுக்காகன்னு நினைக்கும்போது ஐ திங்க் இன்ஸ்டிங் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, ஓ குட் தேங்க்யூ அப்படின்னு யூனா அதை சாப்பிட்றான். அப்படியே டேஸ்ட் குட் தேங்க்யூன்னு சொல்லி அகைன் டேவை ஹக் பண்ணிவிட்டு, ஆமாம் ஜிமின் எங்க, அவன் சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, அவன் எதையுமே நம்மகிட்ட சொல்லலை தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, யூனோ வாட், ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, மைல்டு அட்டாக்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான். அப்புறம் நானும் அவங்கள பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, டேவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு பெர்ம்கியூ யூனா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனால் இப்போ ஜிமின் மாம் நல்லாயிட்டாங்கன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்ல, திட்டுறான், ஜிமினா ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் இல்லைடா அப்படின்னு, பொடா லூசு பையலே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஜிமின் மாமை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, ஜிமின் வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாரும் ஜிமின் மாமை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறான்,
ஆத்தி செத்தோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயுலேருந்து யூனா மாம் டேடு டேயிங் மாம் டேட்னு சொல்லி எல்லாம் பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன் இப்படி சொல்லாமல் விட்ட ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பாவமாக மூஞ்சியை வச்சிட்டு இருக்கான். சரி சரி போதும், எல்லாரும் இதான் சாக்குன்னு திட்டுவீங்களே, பாவம் புள்ள அப்படின்னு டேயிங் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸு, அதை இன்னும் யார்ட்டையும் சொல்லலை, ஸோ அதுக்கு கொஞ்சம் வார்த்தைகளை மிச்சம் வைங்க அவனை திட்டுறதுக்கு அப்படின்னு டே சொல்லிட்டு இருக்க, டேய் நீ வேற வேணும்னே பண்ணலடா, அது கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன்னா அதனால தான்டா வந்து சொல்லலை அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு, டேய் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்க, அது நான் சொல்லட்டுமா இல்லை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜிமின் கிட்ட சொல்ல இல்லை வேணாம் நான் சொல்கிறேன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டே இங்கே கேட்குறான். ஐயோ சரிடா சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி ஜிமின் இது பண்ண, அது வந்து அப்படின்னு யூனாவை கூட்டிகிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் நிற்க வச்சு, நம்ம ஃபேமிலியில் ஒரு நியூ பேரண்ட்ஸ் ஆட் ஆன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். பெரியவங்களுக்கெல்லாம் புரியல என்னதுன்னு சொல்லி கேட்க, டேயூ பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கத்துறா குதிக்கிறா. டேயுவை பார்த்து பயந்தே போயிட்டான். அவன் ஒரு பக்கம் அழுக, அவங்க அம்மா குதிக்கிறத பார்த்துட்டு இவனை அப்பா தூக்குறாரு. ஏன் இப்படி குதிச்சா பாரு, ஏன் இப்படி குதிச்ச பாரு புள்ள பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு டேயுவை. பாவி ஒரு நிமிஷம் யூனா வந்து பயந்துருப்பாடி அப்படின்னு சொல்லி டேயுவும் திட்டுறான். டேயு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்து அலறா. இவ்வளோ நேரம் சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருந்தவ அப்படியே உட்காந்து அலறா. யூனா டேயுவை பார்த்து அப்படியே அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஜிமின் ஹக் பண்ணுறான் யூனாவை. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேங்கு ஜேகேக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறான். அங்கே யூஎஸில் இந்த நேரம் மிட் நைட்டு எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்க வேங் எந்திரிக்கிறாரு. கால் அட்டன் பண்ண ஜிமினுக்கு வந்து வெக்கம் தாங்கலை. ஐயோ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லின் கால் அட்டன் பண்ணுறா. ஜேகே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். குக்கி இங்கே பாரு டே கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ண, என்னாச்சு இந்நேரம் அப்படின்னு சொல்லி ஜேகே லைட்டாக பயந்துடுறான். டே என்னடா இந்த நேரம் அப்படின்னு சொல்ல, வேங்கும் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் வந்து வீடியோ காலில் இருப்பாரா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரும் பதட்டமாக கான்ஃபரன்ஸ் காலில் டே வந்து என்னடா அப்படின்னு சொல்லி ஜேகேவும் வந்து கேட்குறாங்க. ஐயோ பயப்படாதீங்க, சாரி நான் ஒரு சந்தோஷத்தில் டைம் கவனிக்காமல் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷத்துலையா என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஃபோனை திருப்ப ஜிமின் யூனா வந்து ஹக் பண்ணிட்டுருக்காங்க. லின் வந்துட்டு டேய் என்ன அகைன் சேர்ந்துட்டாங்களா, அதுக்கு தான் வீடியோ கால் போட்டியா அப்படின்னு சொல்லி லின்னு கேட்க, சச்சா சேர்த்து வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி டேயிங் சொல்கிறான். டேயும் அப்படியே அழுதுட்டுருக்கா. ஸ்டில் ஃபேஸை ஹைட் பண்ணி இன்னும் அவட்ட வந்து அவளால் முடியல, அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. அப்படியே அவள் அழுதுட்டுருக்க. அவட்ட கேமரா கொண்டு போகிறான் ஃபோனை. டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லி லின் வந்து கேட்க, லின் வந்துட்டு டேயுட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டமாக வந்து கேட்க, டேயு லின்னுட்ட லின் யூனோ வாட் அப்படிங்கிறா. யூனா அப்படின்னு சொல்ல, யூனா நீ சண்டை போட்டிங்களா, சே அந்த கண்கொள்ளா காட்சியை யூனா நீ சண்டை போட்டிங்களா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். வேங்கு என்ன பண்ணுறாரு, ஜேகே அப்படின்னு சொல்லி மிரட்ட, சாரிங்க மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க. ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, லின்னு ஜேகே வேங் கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. யாருன்னு சொல்லி இது பண்ண ஜேகே வாட் ஓமே காட் அப்படின்றான். ஓமே காட் ஜேகே யூனா வாஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி லின் வந்து ஹக் பண்ண, அதை கேட்டுட்டு இந்த பக்கம் யூனா மாம் அண்ட் டேட் வந்து மாம் டேடும் வந்து எல்லாம் சந்தோஷம் ஆகிறாங்க. எல்லாரும் அப்படியே கண் கலங்க ஜிமின் மாம் டேட் வந்து பார்க்குறாங்க. அவங்களும் எல்லா ரியாக்ஷன் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வேங்க அலறாரு. அட் லாஸ்ட் தேங்க் காட் அப்படின்னு சொல்லி அலறாரு. ஜேகே பக்கத்தில் வந்துட்டு குட்டி ஜேகே என்ன பண்ணுறான், பக்கத்தில் தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வரப்போகிறாளாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஜேகே அப்படியே குட்டி ஜேகே ஜியான் என்ன பண்ணுறான், போ தாத்தா ஐ டோன்ட் வாண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். வேங்கும் டே அப்படி சொன்னால் தட்டிட்டு போயிடுவான்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, லின்னு அப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. ஜியானும் லெட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து எடுத்துகிட்டு போகிறான், பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் சொல்லிட்டு படுத்துடுறான். லின் டேயு வந்து பார்த்துட்டு அழாத அப்படின்னு சொல்ல, டேயுங்க ஹக் பண்ணிட்டு ஆமாம் அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டேயுவை. யூனா டேயு பக்கத்தில் வரா. டேயு யூனாவை அப்படியே இறுக்கி ஹக் பண்ணுறா. யூனா டேயுவை கிஸ் பண்ணுறா. சோ அழாத ப்ளீஸ் அப்படிங்கிறா. லவ் யூ யூனா அப்படின்னு, லவ் யூ டூ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின் பார்த்துட்டு ஓ ஸோ க்யூட், நானும் அங்கே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி லின் சொல்ல, விர்ச்சுவல் ஹக் அப்படின்னு சொல்லி கையை நீட்ட லின்னு விர்ச்சுவல் ஹக் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான். சபா இந்த சீன் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ
ஓகே. எனக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஸோ இவனா ப்ரெக்னென்ட்டு எல்லாரும் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேயா, எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெர்ம்யூ ஸ்வீட்டின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படியே அந்த அந்த ஆசை வந்து நிறைவேறுது. ஓகே. ஓகே ஜோகிட்டீஸ், இங்கே அப்படியே கதையை முடிச்சுட்டு மீதி என்னாச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? டாட்டா பாய், டேக் கேர். ஐ ஹோப் யூ கைஸ் வில் லவ் திஸ். அண்ட் எப்படி இருந்துச்சு கதை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டாட்டா பாய், டேக் கேர். அன்யாங்.